அந்த பள்ளிக்குள்ள ஒரு தீய சக்தி வர்றதை பார்க்குறாரு. உங்களுடைய கதைகளை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்லாம் பார்க்க முடியுது. ஹாரர் ஸ்டோரியா, அதுவும் பாசிட்டிவ் ஹாரர் ஸ்டோரியா, எங்க கொஞ்சம் சொல்லுங்க மேம். ஒரு மாணவன் கூட அவருக்கு பதில் சொல்லவே இல்லை. எத்தனை பறவைகள் உயிரிழந்துச்சோ தெரியல, எத்தனை குஞ்சுகள் தன்னோட வாழ்க்கை தன்னோட கனவுகளை இழந்து அங்கே இருந்துச்சோ நம்மளுக்கு தெரியல. நீங்க சொன்ன கதைகள் மூலமா நான் எழுதுனதை என்னால் நம்ப முடியல மேம். நீங்க எப்போ இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்றீங்க? எனக்கே கத்துக்கணும் ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த கையெழுத்தும் பாருங்க, வடிவம் தானாவே மாறி இருக்கு. ஒரு மாணவனுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தகுந்த பேக்கேஜ்லயே அவங்க பிடிச்ச கதையிலேயே இனியே நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படி சொல்லி நான் நினைச்சேன். ஒரு தொழில் வாய்ப்பையும் நீங்க உருவாக்கிக்க முடியும். யோகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி எழுமையும் ஏமாப்பு உடைத்து. இந்த பிறவியில நாம கத்துக்கக்கூடிய கல்வி நம்மளை 7 பிறவிக்கும் காக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திருக்குறள் கதை படிச்சா கையெழுத்து மாறுமா? திருக்குறள் கதைகள் மூலமா போனிக்ஸ் நம்ம கத்துக்க முடியுமா? திருக்குறள் கதைகள் மூலமா பெற்றோர்கள் குழந்தைங்களை நல்ல கதைகளை சொல்லி அவங்கள வழி நடத்த முடியுமா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. அந்த மாதிரியான பயிற்சிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்க தான் திருக்குறள் புவனா. அவங்கள நம்ம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி ஒரு திருக்குறள் மூலமா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான நற்பண்புகளை நீங்க கத்துறீங்க? திருக்குறள் கதைகள் மூலமா நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நன்றியுணர்வு மூலமா எல்லா பயிற்சிகளும் நான் கொடுத்துட்டு இருக்கேன். திருக்குறள் கதை, நன்றியுணர்வு, இது மூலமா நிறைய பயிற்சிகள் கொடுத்துட்டு இருக்கேன். ஆங்கில கையெழுத்து பயிற்சி, தமிழ் கையெழுத்து பயிற்சி, நினைவாற்றல் பயிற்சி குழந்தைங்களுக்கும் பண்றேன், பேரண்ட்ஸ்க்கும் பண்ணிட்டு இருக்கேன், ட்ரெயினர்ஸ்க்கும் நான் பண்ணிட்டு இருக்கேங்க சார். கொரோனாவுக்கு அப்புறம் குழந்தைங்களோட கையெழுத்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நீங்க திருக்குறள் கதைகள் மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் பண்றீங்க. ரொம்பவே ஆச்சரியமான விஷயமா இருக்கு மேம். அதை எப்படி பண்றீங்க? நான் ஒரு கதை சொல்லி கதை எழுத்தாளர். நான் ஒரு 8 வருஷத்துக்கு மேலே கதைகளை ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல திருக்குறள் கதைகள் தனியாக தான் சொன்னேன். ஆனால் அதை பற்றின விழிப்புணர்வு சொசைட்டியில் ரொம்ப குறைவாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்ன யோசிக்க ஆரம்பிச்சேன்னா, ஏன் திருக்குறள் கதைகளை ஒரு கையெழுத்து பயிற்சியாக கொடுக்கக்கூடாது, நினைவாற்றல் பயிற்சியாக கொடுக்கக்கூடாது? ஒரு மாணவனுக்கு என்ன வேணுமோ அவங்களுக்கு தகுந்த பேக்கேஜ்லேயே அவங்க பிடிச்ச கதையிலேயே இனியே நம்ம கொண்டு வரக்கூடாது அப்படி சொல்லி நான் நினச்சேன். அதில் ரிசல்ட் ரொம்ப மேஜிக்காக இருந்தது. நானே எதிர்பார்க்கல, அந்தளவுக்கு மேஜிக்காக இருந்தது. ஸோ அன்னையிலேருந்து நான் கதைகள் மூலமாக, எஸ்பெஷலி திருக்குறள் கதைகள் மூலமாக நான் கையெழுத்து பயிற்சி, நினைவாற்றல் பயிற்சி, பேரண்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டோரி பேரண்டிங், கதைகள் மூலமாக எப்படி ஒரு குழந்தைங்களோட வாழ்க்கையை நீங்கள் செம்மைப்படுத்த முடியும், இந்த மாதிரி பல பயிற்சிகளை பண்ணிகிட்ருக்கேன். இங்கிலீஷ் ஃபோனிக்ஸ், தமிழ் ஃபோனிக்ஸும் நான் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு மேம். உங்களுடைய கதைகளை பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பயிற்சி எடுத்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக்லாம் பார்க்க முடியுது. என்ன மாதிரி டெமோ கொடுக்குறீங்க மேம்? எனக்கு ஒரு டெமோ காட்ட முடியுமா? கண்டிப்பாக. இப்போது ஒரு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக கதை ஆராய்ச்சி பண்ணுறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீதி கதைகள் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம்னா, இப்போ பொய் சொல்லாதீங்க அப்படின்னு எல்லாருமே இதை ஃபஸ்ட்டு ஒரு அம்மா ஒரு குழந்தைகிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, பொய் சொல்லக்கூடாது, அப்போ எங்கிட்ட எதுவும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு வேல்யூ எடுத்துட்டிங்கன்னா பல டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, பொய் சொல்லக்கூடாது உண்மை, பொய்மையும் வாய்மை எடுத்தங்கிறது ஒன்று, இப்படி பல டைமென்ஷன்ஸ் இருக்கு. கண்டிப்பா, இல்லைங்களா? அப்போ நம்ம ஒரு ஆங்கிளோட பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நிறுத்திட்டோம் அப்படின்னா, அடுத்த ஒரு அனுபவம் இந்த மூளைக்கு நம்ம கொடுக்கறதுல மனதுக்கு கொடுக்கவே இல்லை. அதனால நீதி கதைகள் அப்படிங்கிறது சொல்ல வேணாம் அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு மாணவருக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு ஹரர் வேணும், ஓகேங்களா? அது நம்ம பாசிட்டிவ் ஹரராக நம்ம தர்றோம். மிஸ்டீரியஸ் ஸ்டோரி வேணும், நான் மிஸ்டீரியஸ் ஸ்டோரியாக அவங்களுக்கு நான் கதைகள் தர்றேன். அவங்களுக்கு என்ன மாதிரி வேணும்? ஒரு ஃபன்னி ஸ்டோரியாக வேணும், அந்த ஃபன் ஸ்டோரியும் அதில் இருக்குது. இப்படி அவங்களுக்கு தகுந்த பேக்கேஜ்லேயே நான் கதைகள் சொல்கிறதுனால திருக்குறளையும் அக்செப்ட் பண்ணுறாங்க, கதையும் கேட்குறாங்க, ஹேண்ட் ரைட்டிங்கும் அவங்களுக்கு மாறுது. ஹாரர் ஸ்டோரியா, அதுவும் பாசிட்டிவ் ஹாரர் ஸ்டோரியா, எங்கே கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஒரு ஸ்கூல் இருக்குது. அந்த ஸ்கூலில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருக்கார். மாணவர்கள் மேலே உயிராக இருக்கார். அவருக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்கும், நிறைய மரங்கள் நடுறாரு. அந்த மாணவர்களுக்கு எல்லாமே அந்த ஆசிரியர் பெரிய ரோல் மாடல். அவர் என்ன சொன்னாலும் மாணவர்கள் கேட்பாங்க. இப்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு நாள் ராத்திரி உட்காந்து அந்த தான் நட்ட மரத்தை எல்லாத்தையும் ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கார். சரி, எவ்வளோ அழகாக உயர்ந்து நிற்குது இந்த மரம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கிறார். திடீர்னு பார்த்தா எல்லா மரமும் ஒரு பேயா பிசாசா அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. என்னடா அது என்னமோ மாதிரி இருக்கே சொல்லி வெளியில் பார்க்குறாரு. வெளியில் பார்க்கும்போது எல்லாமே சாதாரணமாக இருக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் போய் தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அந்த பள்ளியில் இருக்கிற எல்லா மாணவர்களும் அழுதுட்டு இருக்காங்க.
ஏன் இப்படியெல்லாம் அழுகுறாங்கன்னு வெளியில ஓடி வர்றாரு. ஏன் அழுகுறீங்க, ஏன் அழுகுறீங்கன்னு கத்துறாரு, கதறாரு. ஒரு மாணவன் கூட அவருக்கு பதில் சொல்லவே இல்லை. எல்லாரோட பார்வையும் ஒரே திசை நோக்கி போயிட்டே இருந்தது. அங்க ஓடி போய் பார்க்கறாரு, அந்த ஆசிரியரே அங்க இறந்திருக்காரு. இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அமைதியா தனியா ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கிறாரு. அச்சச்சோ, நான் இனிமேல் உயிரோடு இல்லையா, இந்த மாணவர்களுக்கு நான் எதுவும் சொல்லித்தர மாட்டேனா, என் பாடம் எடுக்கிற அந்த பாக்கியம் எனக்கு நின்றுடுச்சா என் வாழ்க்கையில, அச்சச்சோ அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்படுறார். அப்படி அமைதியா அவர் உட்காந்து என்ன பண்ணணும்னு, அடுத்தது என்ன பண்ணணும்னு சொல்லி குழம்பி போய் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது அந்த பள்ளிக்குள்ள ஒரு தீய சக்தி வர்றதை பார்க்குறார். அந்த தீய சக்தியை அவர் அந்த பள்ளியை விட்டு விரட்டணும். அந்த தீய சக்தி என்ன பண்ணுதுன்னா, நிறைய மரத்தை அழிச்சுக்கிட்டே வருது. இப்போ அந்த ஆசிரியர் மரத்தையும் காப்பாற்றணும், மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி தர்றார், அந்த தீய சக்தியையும் அந்த பள்ளியை விட்டு வெளியேற்றுறார். இது மூலமாக தான் அந்த குழந்தைங்க வந்து கையெழுத்து பயிற்சியை கற்றுக்குவாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு சஸ்பென்ஸில் தான் முடியும். கண்டிப்பாக. இப்போ பார்த்தோன்னா இந்த பள்ளிக்குள்ள ஒரு தீய சக்தி வருது. உயிரோடு இல்லாத இந்த ஆசிரியர் எப்படி அந்த குழந்தைங்களை வந்து காப்பாற்ற போறார், அந்த மரத்தை காப்பாற்ற போறார். இதுவே ஒரு பெரிய ஒரு த்ரில்லிங் பாயிண்ட் ஒரு மாணவனுக்கு இருக்கும். எப்போ வந்து ஒரு மாணவனோட மனம் வந்து இன்ட்ரெஸ்டா திறந்த நிலையில இருக்கோ, கற்றலுக்கு தயாரா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி கதைகள் மூலமா கையெழுத்து சொல்லி தரும்போது மாணவர்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கவனிச்சு டக்குன்னு ஹேண்ட் ரைட்டிங் மாறிடுது. ரொம்ப அருமையான கதை, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு கதை, ஒரு திருக்குறள், அந்த மாதிரியான பயிற்சிகள் நீங்கள் கொடுக்குறீங்களா? இல்லை, இது வந்து ஒரு தொடர் கதை மாதிரி தான் வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு சஸ்பென்ஸில் முடியும். ஒரு திருக்குறள் அப்படின்னா அது ஆழமாக பயணிக்கணும் அந்த குழந்தை. அப்போ அந்த திருக்குறள் எப்படியெல்லாம் வேலை செய்யுதுங்கிறத இந்த கதை மூலமாக அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு கையெழுத்து பயிற்சி அப்போ ஒரு 4-5 குறள் அவங்க கற்றுக்குவாங்க, அதோட ஆழத்தையும் அவங்க கற்றுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வந்து தினசரி வாழ்க்கையிலையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பயிற்சி பண்ணுவாங்க. திருக்குறளை அனுபவமாக பார்ப்பாங்க. அதுதான் நம்மளோட குறிக்கோள். மேம், எனக்கு ஒரு டெமோ காட்டுறீங்களா? எனக்கு பார்க்கணும் ரொம்ப ஆசையாக இருக்கு மேம். கண்டிப்பாங்க. நீங்கள் ஒரு நோட் புக்கில் உங்களோட குறிக்கோள் என்ன குறிக்கோளோ ஒரு 4-5 லைன் எழுதுங்க. இப்போ நான் ஒரு இது சொல்கிறேன், நீங்கள் அப்படியே உங்கள் கற்பனையாக நீங்கள் கண்ணை மூடி கேட்கலாம். ஓகே. 2 கையும் மடி மேலே இப்படி வச்சுட்டு கண் மூடி அமைதியாக மூச்சை கவனிங்க. ஆழமாக மூச்சு உள்ளே எடுத்து வெளியில் விடும்போது ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை மூச்சு ஆழமாக உள்ளெடுத்து வெளியில் விடும்போது இன்னும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். 3ஆவது தடவை முழுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். மூச்சை கவனிக்கலாம், மூச்சை கவனிக்கலாம். நீங்கள் ஒரு காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டுருக்கீங்க, ஈவினிங் டைம். யானை, மான், சிங்கம் எல்லாத்தையும் பார்க்குறீங்க. அவங்க பாட்டி அவங்க வேலை பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப அற்புதமான அனுபவமாக உங்களுக்கு இருக்குது. கிச் 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 கிச்னு பறவைகளோட சத்தம், ரம்யமான காற்று, ஒரு பெரிய ஆறு பக்கத்தில் ஓடிட்டு இருக்கு. பா, இந்த உலகம் எவ்வளோ அழகு அப்படின்னு ரசித்து பார்த்து நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க. அப்போது ஒரு பெரிய மரம், ஒரு 1/2 ஏக்கருக்கு இருக்கும் போல இருக்கு. இந்த காட்டுக்கே நான் தான் ராஜா அப்படிங்கிற மாதிரி அந்த மரம் அங்கே இருக்கு. அந்த மரத்தை தாண்டி சூரியன் தன்னோட கதிர்களை கீழே அனுப்ப முடியாது போல இருக்கு, அவ்வளவு அடர்த்தியான மரம். குட்டி குட்டியாக அங்கே ஆரஞ்சு நிற பழங்கள் இருக்குது. அந்த பழமும் பார்க்குறக்கு ரொம்ப புதுமையாக இருக்குது. நீங்கள் மெதுவாக பறக்கிறீங்க, அந்த மரத்தை பக்கத்தில் போய் பார்க்குறீங்க. டிஸ்கவரி சேனலில் பார்க்குற மாதிரி இல்லை, இது ரொம்ப அற்புதமான அனுபவமாக உங்களுக்கு இருக்குது. நிறைய பறவைகள் கூடு கட்டியிருக்காங்க. அந்த கூட்டில் அந்த குஞ்சுகள் தன்னோட அம்மா அப்பா ரிட்டர்ன் ஆகி வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நிற்கி நிற்கி பார்க்குறாங்க. சில பெற்றோர்கள் வந்துட்டாங்க, உணவு கொடுத்துட்ருக்காங்க, அழகாக வாங்கி சாப்பிட்றாங்க. அப்பா, பார்க்குறக்கே அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. நிறைய கூடு கட்டியிருக்காங்க, நிறைய விதமான பறவைகள் கலர் கலராக இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, திரும்ப திரும்ப பார்க்கணும் போல இருக்கு. அப்போது ஒரு ட்ரக் சவுண்டு வருது, டட்டன்னு ஒரு ட்ரக்கு வருது. அங்கே
அந்த காட்டுக்கே பொருந்தாத ஒரு சவுண்ட் அது. சரக் சரக்கு சரக் சரக்கு சரக் 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 சரக்கு அந்த மரத்தை வெட்டுறாங்க. கிச் 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 கிச்னு எல்லா பறவைகளும் பறக்க ஆரம்பிக்குது. குஞ்சுகளால் பறக்க முடியாது. அம்மா அப்பாவும் பறக்க ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர கன்ஃபியூஷன். தன்னோட வாழ்க்கை அங்கே இருக்குது, தன்னோட குழந்தைங்களோட வாழ்க்கையும் அங்கே இருக்கே. கொஞ்ச நேரத்தில் அவ்வளோ பெரிய மரம் தும்முன்னு கீழே விழுகுது. ஒரே ஒரு குஞ்சு மட்டும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த மர பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்குது. அதில் இருக்கிற கிளைகள் எல்லாமே வெட்டி போட்டுட்டாங்க. அந்த மரத்தோட அந்த பெரிய ட்ரங்க் எடுத்து அந்த ட்ரக்கில் போடுறாங்க. எத்தனை பறவைகள் உயிர் இழந்துச்சோ தெரியல. எத்தனை குஞ்சுகள் தன்னோட வாழ்க்கை தன்னோட கனவுகளை இழந்து அங்கே இருந்துச்சோ நம்மளுக்கு தெரியல. எத்தனை பறவைகளோட கண்ணீர் அங்கே இருக்குது. அந்த மரம் தூக்கிட்டு அந்த ட்ரக் போயிட்டே இருக்கு. இந்த குஞ்சுக்கு ரொம்ப ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏன்னா முதல்ல தன்னோட வாழ்க்கையில் கட்டடங்களை பார்க்க ஆரம்பிக்குது. மரமே இல்லாத ஒரு வெட்ட வெளியே பார்க்க ஆரம்பிக்குது. அந்த ட்ரக் ஒரு பெரிய கேட் முன்னாடி போய் நிற்கிது. உடனே அந்த ட்ரங்க் எடுத்துட்டு ஃபேக்ட்ரிக்குள்ளே போயிடுது. அந்த குஞ்சுக்கு இப்போ தெரிஞ்சிருச்சு, நான் இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு. யாருக்கிட்ட தன்னை பற்றி பேசணும்னு அந்த குஞ்சுக்கு தெரியல. நீங்கள் பின்னாடியே பறந்து வர்றீங்க, உங்களை பார்க்குறாங்க. உங்கள் கண்ணை ரொம்ப ஆழமாக பார்க்குறாங்க. கண்ணில் தண்ணி. இது பேப்பர் ஃபேக்ட்ரி. இப்போ நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் அடுத்த ஜென்மத்தில் வர்றேன். நீங்கள் இந்த பேப்பரில் நல்லா எழுதி படித்து நிறைய மரம் நடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. கண் திறக்காமல் மெதுவாக உங்கள் கைகள் எடுத்து அந்த பேப்பர் மேலே வைக்கலாம், அந்த நோட் புக் மேலே வைக்கலாம். எத்தனையோ பறவைகளுடைய வாழ்க்கை கனவு, எத்தனையோ பேரண்ட்ஸ் தன்னோட குழந்தைய இழந்திருக்காங்க. அந்த மரம் உருவாகிறதுக்கு இந்த இயற்கை எவ்வளவு தூரம் வளைச்சிருப்பாங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச தெரியாத நுண்ணுயிர்கள் எல்லாமே சேர்ந்து தான் அந்த பேப்பர், அந்த நோட் புக் எல்லாமே உங்கள் கையில் வந்திருக்கு. இப்போ அந்த பேப்பரை தொடும்போது உங்களோட மனம் எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் அனுபவித்து பாருங்கள். அந்த பேப்பர் கூட நீங்கள் பேசணும் அப்படின்னா என்ன பேச முடியும்? நன்றி மட்டும்தான் சொல்ல முடியும். நன்றி, 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 நன்றி. இப்போ அந்த பேப்பரை தொடும்போது உங்களுக்கு என்ன உணர்வு இருக்குங்கிறத கொஞ்சம் அப்படியே உன்னிப்பாக கவனிங்க. மெதுவாக கண் திறந்து நீங்கள் குறிக்கோள் எழுதுனீங்க இல்லையா, அதை திரும்பவும் எழுத ஆரம்பிங்க. இப்போ உங்கள் அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சூப்பராக இருக்குமா. உங்கள் கையெழுத்து எப்படி இருக்குது? சேஞ்சஸ் இருக்குமா? இருக்கா? நான் ஏதாவது ஸ்ட்ரோக்ஸ் மாற்றுங்கன்னு சொன்னேன்னா? இல்லை மேம். ஏவோட ஷேப் மாற்றுங்க, பியோட ஷேப் மாற்றுங்க, எல்லாமே மாறி இருக்கா? மாறி இருக்கு. இந்த கையெழுத்தும் இந்த கையெழுத்தும் பாருங்கள், வடிவம் தானாகவே மாறி இருக்கு. எழுத்துக்கள் தெளிவாக இருக்குது. ஒரு வார்த்தைக்கு இன்னொரு வார்த்தைக்கு இருக்கக்கூடிய கேப் கூட கொஞ்சம் சானா அலைனாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டுக்கு இது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். எழுதும் பொழுது எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஃபீலிங்? மேம் ரொம்பவே சூப்பராக இருக்கு மேம். அந்த கதைகள் வந்து கேட்கும்பொழுது, அதாவது நான் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கும்போது கதைகள் எப்படி மாற்றும், அதுவும் திருக்குறள் கதைகள் எப்படி மாற்றும், திருக்குறளில் பாசிட்டிவான கதைகள் எப்படி மாற்றும்னு எனக்கு ரொம்ப சந்தேகங்கள் இருந்தது. நீங்கள் இந்த டெமோ கொடுத்த அப்புறம் அந்த எப்படி கதைகள் வந்து நம்ம கையெழுத்தை மாற்றும், நம்மளோட நினைவாற்றலை வந்து அதிகப்படுத்தும் அப்படின்றது எனக்கு ரொம்பவே புரியுது மேம். நீங்கள் சொன்ன கதைகள் மூலயமா நான் எழுதுனதை என்னால் நம்ப முடியல, அந்த அளவுக்கு இருக்குது. அதாவது முன்னாடி எழுதியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ஒழுங்கு இல்லாமல் நான் பாட்டும் என்னுடைய மன ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி எழுதியிருக்கேன். அந்த கதைகள் கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள்ள ஒரு அமைதி இருக்குது, எனக்குள்ள ஒரு நன்றி உணர்வு இருக்குது, எனக்குள்ள ஒரு பொறுப்பு இருக்கிறதா நான் உணர்கிறேன். அந்த எழுத்து ஒரு விஷயத்தை நமக்கு திரும்ப திரும்ப சொல்ல போகிறதா நான் உணர்கிறேன்.
இதன் மூலயமா நான் சாதிக்கிறதாவும் உணர்றேன். எனக்கு அந்த ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பாக கதைகள் மூலயமா மாணவர்களோட கையெழுத்தை மாற்ற முடியும், அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு இப்போ எனக்கு புரியுது மேம். ரொம்பவே சூப்பராக இருக்கு மேம். நீங்கள் எப்போ இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறீங்க? எனக்கே கற்றுக்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாங்க. உங்கள மாரி டீச்சர்ஸ், ஹோம் மேக்கர்ஸ் யாரெல்லாமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேஷனேட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, டியூஷன் அகாடமிஸ் ரன் பண்ணுறவங்க எல்லாமே இது கற்றுக்கலாம். ஆங்கில கையெழுத்து பயிற்சி, தமிழ் கையெழுத்து பயிற்சி, நினைவாற்றல் பயிற்சி எல்லாமே நான் சொல்லித்தரேன். இது நிறைய மாணவர்களுக்கு கொண்டு இது ரீச் ஆகணும். அவங்களோட வாழ்க்கையில் திருக்குறள் அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் கிடையாது. திருக்குறள் அப்படிங்கிறது ஒரு திறமை அப்படிங்கிறது ஒரு குழந்தை வந்து அனுபவமாக அவங்க பார்க்கணும். திருக்குறள் அப்படின்னா திறமை. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட இருக்க வேண்டிய ஒரு வாழ்வியல் அனுபவமாக ஒரு திருக்குறள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த முயற்சிகளை நம்ம எடுத்திருக்கோம். இல்லை யார் வேணாலும் கற்றுக்கிட்டு அவங்கள ஒரு வருமானத்தை உருவாக்க முடியும். அதே சமயம் நிறைய குழந்தைங்களோட வாழ்க்கையில் ஒரு அர்த்தத்தையும் அவங்களால சேர்க்க முடியும். சூப்பர். கண்டிப்பாக ஒரு குழந்தையும் வந்து திருக்குறள் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறத அவங்க கற்றுக்குவாங்க. தன்னோட வாழ்க்கையோட கைடன்ஸை அவங்க எடுத்துக்குவாங்க. மேம், நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம நாடு வல்லரசு ஆகிறதுக்கு திருக்குறளும் ஒரு விஷயமா இருக்குன்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி மேம். ஓகே, இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த யோகம் சேனலுக்கும் அதோட நிறுவனர் நிருபன் அவர்களுக்கும் அவங்களோட டீமுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி மேம். என்ன நேயர்களே, வீடியோ பார்த்தீங்களா? எனக்கே ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இந்த மாதிரி ஒரு புதிய முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த திருக்குறள் மூலயமா கதைகளை சொல்லி குழந்தைங்களோட ஆங்கிலம் மற்றும் தமிழ் கையெழுத்துக்களையும் ஆங்கிலம் மற்றும் தமிழ் போனிக்ஸையும் குழந்தைங்களுடைய நினைவாற்றல் பயிற்சியையும் பெற்றோர்கள் சுவாரஸ்யமான கதைகள் மூலயமா குழந்தைங்களை எப்படி நல்வழிப்படுத்தலாம் அப்படின்ற ஸ்டோரி பேரண்டிங் அப்படின்ற ப்ரோக்ராம்லையும் இப்போ சொன்ன எல்லா ப்ரோக்ராமையும் நீங்க கத்துக்கிட்டு நீங்க ஒரு ட்ரெயினராகவும் ஆக முடியும். ஒரு தொழில் வாய்ப்பையும் நீங்க உருவாக்கிக்க முடியும். இந்த கையெழுத்து பயிற்சி பண்ணப்ப என்னுடைய லைஃப்ல ஒரு மீனிங் ஆட் ஆன மாதிரி இருக்கு. ஒரு 5 நிமிஷ பயிற்சியே இந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துதுன்னா லைஃப் முழுக்க இந்த பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இது உங்களுக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. திருக்குறள் போனா மேம கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, அதை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.